அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின். கருமத்தில் உறுதியான மனமுடையவராக இருந்தால் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடையலாம். மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களே, இவ்வாண்டில் நமது பள்ளி அடைந்த சாதனைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். கல்வி, விளையாட்டு, கலைத்துறையில் மாணவர்கள் சிறந்த சாதனைகளை புரிந்துள்ளனர். கடந்த ஆண்டு எம் பள்ளியின் தேர்ச்சி விகிதம் 10ஆம் வகுப்பில் 98%, 11ஆம் வகுப்பில் 75%, 12ஆம் வகுப்பில் 58% பெற்றுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நர்மதா தேவி என்ற மாணவி 500க்கு 445 மதிப்பெண் பெற்றார் என்பதையும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனுஷ்யா எனும் மாணவி 600க்கு 516 மதிப்பெண் பெற்றார் என்பதையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் தமிழ் மன்றம் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியம் சார்ந்த அறிவும் மொழித்திறன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்பட்டு ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் போட்டிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கல்வி என்பது எழுத படிக்க மதிப்பெண்கள் பெறுவது என்ற நிலையை தாண்டி உடல், உள்ளம், ஆன்மா பயிற்றுவிக்க, வெற்றிகளை நோக்கி பயணிக்க தேவையான ஆளுமைகளை, மொழி பங்களிப்பை வழங்குவது என்ற நோக்கத்துடன் தமிழ் இலக்கிய மன்றம் வாரந்தோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. நமது பள்ளியின் ஆங்கில புலமையை வளர்க்கும் பொருட்டு வாரம் ஒருமுறை லாங்குவேஜ் லேபுக்கு மாணவர்களை அழைத்து செல்லப்படுகின்றோம். மாதந்தோறும் ஆங்கில மன்றத்தில் மாணவர்களை ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் எழுதவும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. வகுப்பில் மாணவர்களின் செயல்பாட்டிற்கு டிக்ஷனரி வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்த ஊக்கமளிக்கப்படுகிறது. மாவட்ட அளவில் சாதனா ஸ்ரீ என்னும் மாணவி பேச்சு போட்டியிலும், ஜீவிதா ஸ்ரீ என்னும் மாணவி கற்றை போட்டியிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் கணித அறிவை மேம்படுத்த வாரந்தோறும் கணித மன்றங்கள் நடத்தப்படுகிறது. அதில் வினாடி வினா மூலம் கணித அறிவு வளர்த்தெடுக்கப்படுகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு NMMS தேர்வும், 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ட்ரெஸ்ட் தேர்வும், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CM டேலண்ட் தேர்வும் தயார்படுத்தும் விதமாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மிதுன் ராம் எனும் மாணவர் NMMS தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். NMMS தேர்வில் தேர்ச்சி அடைந்த மிதுன் ராமுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் வருடத்துக்கு ரூபாய் 12,000 தமிழக அரசால் வழங்கப்படுகிறது என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் பொருட்டு STEM அறிவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. SIDP மூலமாக மாணவர்கள் மாநில அளவில் தங்களது படைப்புகளை சமர்ப்பித்துள்ளனர். தேசிய அளவிலான இன்ஸ்பயர் அவார்டுக்கு மிதுன் ராம் மற்றும் நிசாந்த் எனும் மாணவர்கள் தங்களது படைப்புகளை சமர்ப்பித்துள்ளனர் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வானவில் மன்றமில் மூலமாக அறிவியல் கூர்சிந்தனையானது வளர்த்தெடுக்கப்படுகிறது. தொன்மை மன்றத்தின் வாயிலாக உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை பற்றிய அறிவும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றியும், தேர்தல் சார்ந்த செயல்பாடுகள் குறித்தும் விழிப்புணர்வும் மாணவர்களிடையே வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு வாரந்தோறும் உயர்கல்வி தொடர்பான வகுப்புகள் காணொளிகள் மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது. கணித பிரிவு மாணவர்கள் பொறியியல் பிரிவு கல்லூரிக்கும், உயிரியல் பிரிவு மாணவர்கள் மருத்துவ கல்லூரி மற்றும் வேளாண் கல்லூரிகளுக்கும் ஆசிரியர்கள் மூலம் கல்லூரி களப்பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். உயர்கல்வியே எங்கள் லக்கு என்ற நிகழ்வில் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வியின் முக்கியத்துவத்தையும் அரசின் உதவித்தொகை பற்றியும் விழிப்புணர்வை வழங்கப்பட்டது. காலாண்டு தேர்வில்
முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு திருமதி நீலவேணி ஆசிரியர் அவர்கள் சார்பாக பேட்ச்கள் வழங்கப்பட்டது. அன்னாருக்கு நன்றி. நமது பள்ளியின் முதல் முக்கூடல் நிகழ்வில் கவிஞர் அம்சப்பிரியா அவர்கள் பங்கேற்று மாணவர்களிடையே ஒழுக்கம் பற்றி சிறப்புரையாற்றினார். 2ஆம் முக்கூடல் நிகழ்வுக்கு கவிஞர் சுடர்வெளி அம்மையார் அவர்கள் கேட்பினும் பெரிது கேள் எனும் தலைப்பில் சிறப்பாக உரையாற்றி மாணவர்களிடையே கல்வி கற்பதின் அவசியத்தை வலியுறுத்தினார். நமது பள்ளியில் மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்த புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டது. நகரத்து மாணவர்களை விட நமது மாணவர்கள் ரூபாய் 8000க்கும் அதிகமாக புத்தகங்களை வாங்கி சாதனை படைத்தனர். லைன்ஸ் கிளப் மூலமாக எம் பள்ளி மாணவர்களுக்கு சயின்ஸ் எக்ஸ்போ நடத்தப்பட்டது. அதில் சில அறிவியல் கருத்துகள் செயல் விளக்கம் மூலம் செய்து காட்டப்பட்டது. ஸ்டெம் லேப் இனாகிரேஷன் விழாவிற்கு கவிஞர் புன்னகை ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஸ்மைல் ஃபவுண்டேஷன் மூலமாக எமது பள்ளிக்கு ஸ்டெம் லேப் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த கருவிகள் மூலம் பாடங்கள் விளக்கப்படுகிறது. ஸ்மைல் ஃபவுண்டேஷன் மூலம் கழிப்பறை புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. நிதியுதவி செய்த சன் டிவி குழுமத்திற்கும் அதனை ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்மைல் ஃபவுண்டேஷனுக்கும் எமது பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கலை திருவிழா போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்றிய அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் 2ஆம் இடமும் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அம்மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாணவர்களை ஊக்கத்துடன் பங்கேற்க செய்த பெற்றோர்களுக்கு நன்றிகள். நெகிழி பிளாஸ்டிக் மறுசுழற்சி கலைப்பொருள் உருவாக்க போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கும் சோமந்தரை சித்தூருக்கும் பெருமை சேர்த்தனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தங்களது விருப்பத்தின் பேரில் மாணவர்கள் சுய முன்னேற்றம் மற்றும் சுய மாற்றமாக வகுப்பறைகளுக்கு புது வண்ணம் தீட்டி நம் மாணவர்கள் மாண்புக்குரியவர்களாகவும் பரிணமித்தனர் என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எரிபந்து போட்டியில் அண்டர் 14 அண்டர் 17 2 பிரிவிலும் நமது மாணவர்கள் மாவட்ட அளவில் கலந்து கொண்டனர். கேரம் போட்டியில் அண்டர் 17 பிரிவில் நமது மாணவர்கள் பங்கேற்றனர். முதல்வர் கோப்பையில் மேல்நிலை பள்ளி மாணவி நிஷா 2ஆம் இடம் பெற்று ரூபாய் 2000 பரிசினை பெற்றார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகள் தின விழாவிற்கு அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக மதிய விருந்து அளிக்கப்பட்டது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. தமது பணி நிறைவை ஒட்டி அறிவியல் ஆசிரியை திருமதி கிரிஜா அவர்கள் நமது மாணவர்களுக்கு சிறப்பான மதிய விருந்து 2வது முறையாக வழங்கினார். அன்னாருக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருமதி மலர்விழி, திருமதி விளைய மீனாட்சி, திரு சுரேஷ்குமார் ஆகிய ஆசிரியர்கள் சார்பாக அனைத்து மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பானதொரு மதிய விருந்து 3வது முறையாக வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு நன்றிகள். அனைவரின் ஒத்துழைப்புடன் இந்த ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். நன்றி.